எடப்பாடி அவர்களுடைய பிரச்சாரம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக அடிச்சிட்டே இருந்தது. நேற்றும் சரி, இன்றைக்கும் சரி, லைட்டாக ஒரு அடி விஜய்க்கு விழுந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது திரைப்பிரபலங்களை நோக்கி போங்க, படம் பாருங்க, தப்பு இல்ல. அதுலேருந்து வெளியே வந்துருங்க. அதாவது நம்ம தூங்கி கனவு கண்டோம்னா, தூங்கி எந்திரிச்சோம்னா அந்த கனவு நிறைவேறாது. அதே மாரி திரைப்பிரபலமும் நமக்கு அருகாமையில் இருக்க மாட்டாங்கன்னு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. அத தாண்டி இந்த ஓட்டுகள்லாம் வேஸ்ட் ஆயிறக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது விஜய்க்கு போடுற ஓட்டுகள் தேவையில்லாத பொதுவான ஓட்டுகள் இருக்குல்ல, ஆமா. திமுக எதிர்ப்பு எதிர்ப்பு வாக்குகள். ஓட்டு. அதை குறி வச்சு பேசுறாரு. அதே மாதிரி பியூஷ் கோயல் கூட பேசியிருக்காரு. நடிக்கிறதுன்றது உன்னுடைய ப்ரொஃபஷனல், நடிச்சுட்டு போ. அரசியல்ன்றது எங்க ப்ரொஃபஷனல். நீ நடிப்பை விட்டு இதில் வந்துட்டு ஒன்றும் தெரியாமல் வந்து குழப்பிட்டு இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறாங்க. இன்னொன்று, விஜய் அடிக்கலைன்ற ஒரு இது வரக்கூடாதுல்ல. ம். எல்லாத்துக்கும் மேலே விஜய் அடித்தாதான் விஜய் பிஜேபி ஆள் இல்லைன்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஆமா. ஏன்னா இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்கல்ல, ஆ. அதுக்கு இவங்க விஜய் அடித்தாதான் முடியும். அதுக்காக தான். அதுக்காக தான் இன்னைக்கு நயினார் அவர்களும் சொல்லியிருக்காருண்ணே. விஜய் திமுகவோட பி டீம். யாருக்காக வந்திருக்காங்க? திமுக ஆட்சியில வைக்கிறதுக்கு தான் விஜய் வந்திருக்காரு. எனக்கு நம்பிக்கை இல்லைங்க, விடுங்க. அவரை பத்தி மத்தவங்க பேசுங்கன்னு சொல்றாரு.